எனது பேர் என் பெயர் வந்து சபாரட்னம் பிரதீபன். பத்து ஏக்கர் விஜயபாகு ரெஜிமெண்ட்டுக்கு கொடுத்தது அதில் இருக்க சொல்லி. ஆனால் அவை இன்னும் விளம்பாமல் இருக்கணும். என்ன வேலை தானப்பட்டிருக்கோம் ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோம். அந்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தில் உள்ள பொம்பளையில வந்து இந்த ராணுவம் இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ஒரு சூழல் உருவாகிட்டு சீரழிப்பாங்க. எந்த நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க? என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க? வேற எப்படி கேட்கிறோம்? வேற எப்படி கேட்கிறோம்? நம்மள மெனக்கட்டி ஒத்திக்கொண்டு போவாங்க. அதாவது வேலை பார்க்கறது வந்துட்டு அறிவு இருக்கும். வரலாற்று முழுவதும் வந்து நீங்க பச்சை துரோகியா இருக்கீங்க. இந்த சமூகத்தில் வரலாறு முழுவதும் நீங்க துரோகியா இருக்கீங்க. அதை மனதில் வச்சுக்கணும். கையடியில வந்து பிச்சை எடுக்கிற தரம் வந்து ஒரு அண்ணன் வேலையோட கொடுங்க. கைது பண்ணி நீங்கள் வந்து இனத்துக்கு துரோகம் செய்யறதுக்கு அனுமதிக்கிறார். இவ்வளவு ஆயிரம் ஜனம் இங்க காணி இல்லாம இருக்கு வந்து நீங்க எப்படி ராணுவத்தை கொடுத்தீங்க? நானும் உங்களை தொட இல்லை. நானும் உங்களை தொட இல்லை. நீங்கள் அந்த துரோகத்தை செய்யக்கூடாது ஐயா. தயவு செய்து வந்து இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. நீங்கள் இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. சனம் காணி வந்து தயாரா இருக்கு. நீதி கலைக்கிறீங்களே, ரெண்டு காணி இருக்குது சரியா? தேவசுரவு கல்லியடி என்ற ரெண்டு காணி இருக்கு. இருக்க ரங்கேஸ்வரன் வேற நான் நமக்கு வந்து காட்டுறேன். அது எந்த காணி அடைச்சு வச்சிருக்கேன். முதல் வந்து அளக்கேக்க என்ன வச்சு அளக்கே இன்னுக்கு 5 ஏக்கர் நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு செய்யவில்லை. நான் கொடுக்கலையே கொஞ்சம் செக்ஷன் 2 இது போட்டு இப்போ செக்ஷன் 5க்கு வந்துட்டு இதே கேளுங்க. டிஎஸ் ஆஃபீஸ் ராணுவத்துக்கு காணி கொடுக்காங்க. இந்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தில் உள்ள பொம்பளையிலையும் வந்து இந்த ராணுவம் இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ஒரு சூழல் உருவாகிக்கல சீரழிப்பாங்க. சரியா? தயவு செய்து வந்து யோசிங்க, பொறுப்போட நடவுங்க. இவ்வளவு 1000 பேர் உயிர் கொடுத்தது வந்து இப்படி செய்துட்டு போறதுக்கு இல்லை. உங்களோட காணியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நீங்கள் காட்டப்போறா டிஎஸ் நீங்கள் யோசிக்கணுமா? உங்களுக்கு அந்த அறிவிக்கணும்.
ஆற்று தேவையை சுயரிக்க கொடுக்குறீங்க நோட்டீஸ் நீங்கள் முட்டாள் இல்லை தானே டிஎஸ்ஓ வந்து நோட்டீஸ் போட்டு சுயரிக்கிறாங்க என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க நீங்கள் என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க வேற எப்படி கேட்கிறோம் உங்களோட வேற எப்படி கேட்கிறோம் உங்களோட மனச்சாட்சி மனச்சாட்சி அந்த உத்தரவாதம் எங்கட கையில இல்ல தானே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் இவ்வளவு 1000 கோடி நீக்கப்பட்டிருக்கு இந்த பேக்கதை விட்டு போட்டு நீரங்கால உங்கடானியா ஒத்திக்கொண்டு போவாங்கல்ல சரிதானே ஒத்திக்கொண்டு போவாங்கல்ல அதே வேலை பாக்குறதுக்கு வந்துட்டு நமக்கு அறிவு இருக்காம நீங்கள் செய்யறதை செய்யுங்க ஐயா ஆனா ஒரு மனச்சாட்சி நடந்து இந்த சமூகம் வந்து உங்களை நினைவில் வச்சு கொண்டு வரலாற்று முழுவதும் வந்து நீங்கள் ஒரு பச்சை துரோகியா இருப்பீங்க இந்த சமூகத்தில் வரலாறு முழுவதும் நீங்கள் துரோகியா இருப்பீங்க அதை மனதில் வச்சுக்கொள்ளும் கீழ்த்தரமான வேலையை செய்யாது பணத்துக்கு வேலை இருக்க உங்களுக்கு தான் பணம் கையீட்டியில வந்து பிச்சை எடுக்கிற சனம் வந்து ஒரு அங்குல காரியம் வந்து கொடுக்கல ஐயா நாங்க மீட்டு தருவோம் சொல்றோம் மீட்டு தர எந்த இந்த யாழ்ப்பாணம் ஐயா யாழ்ப்பாணத்துல மீட்கப்பட்ட காரியம் அத்தனையும் நாங்கள் மீட்டு கொடுத்த காரியம் கேசட் பண்ணி இருக்கணும் படம் போட்டு ஆனா 5 ஏக்கர் பின்னுக்கு விட்டுட்டேன் நான் இப்ப 5 ஏக்கரை காட்டத்தான் வந்தேன் அந்த 5 ஏக்கரையும் ஒரு வாணியும் விட இல்லை ஒரு வாணியும் விட இல்லை ஓ சுவருக்கு ஓ எடுத்தால் அப்போ மார்க்கெட் வேல்யூ தர்றேன்னு சொல்லி சரி நான் இப்போ அந்த எல்லையே இந்த 5 ஏக்கரை காட்டத்தான் போகணும் வரைக்கும் டிஎஸ் ஆஃபீஸுக்கு சரி சரி ஓகே யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் செக்ஷன் 2 போட்டோம் யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் நான் எழுதினாங்க அதே கருத்துல நீங்க இடத்தை காட்டாம அந்த பின்னுக்கு 5 ஏக்கரை பிடிச்சி வச்சு அந்த 5 ஏக்கரை சொல்லவும் அதை சொல்லி அவங்க அந்த படத்தை போட்டு கெசட் பண்ணி காட்டுறது எங்களுக்கு காட்டுறது கெசட் பண்ணி இருக்கிறாங்க அவரோட வந்த அப்புறம் ரஜினோட ஆலோசிச்சு போட்டு செய்யலாம் தெரியும் அதுக்காக தான் கேசட் பண்றோம் முடி நோட்டீஸும் போட்டோம் நாங்கள் பார்த்துக்கொண்டு 2 இல்லை தானே பிரச்சனை கிடைக்காது அவங்க என்ன செய்திருக்கிறாங்களா இதில் இப்படி வந்து பின்னுக்கு 5 ஏக்கர் விட்டாச்சு இலங்கையிலையோ விட்டுட்டு 24 இதில் போட்டுருக்கேன் இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணினேன் இவ்வளோலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றும் செய்ய இல்லை இப்போ அளக்குறேன்னா நான் சொன்னேன்னா நீங்கள் எடுக்கிறதோ எடுக்கலையோ அது அவங்க கூட பிரச்சனை இந்த 5 ஏக்கரை விட்டு நீங்கள் படம் போட்டு கெசப் பண்ணப்படாது அதான் இந்த பிரச்சனை இலங்கையிலையோ இந்த அவை எடுக்க இப்போ நாங்கள் வாதாடலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் கொடுத்தா தானே அவங்க இதண்டுவாங்க அளப்பாங்க இப்போ 5 ஏக்கரையும் நான் என்ன விடுறது இங்கே கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லை எனக்கு இந்த தம்பி மேருக்கும் பங்கு இலங்கையில் 8 பேருக்கு பங்கு 7 பேருக்கு எல்லாருக்கும் பங்கு நான் தான் பவரை வெட்டணும் பார்த்து கொண்டு வந்தேன் 15 எல்லாருக்கும் டிசிஷன் எடுக்கணும் அவை களைச்சு போச்சு நான் 15 வருஷம் வாதாடி ஒரு இவ்வளோத்துக்கு ஃபைல் இருக்குது பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருக்கும் எழுதினது இலங்கையிலையோ ஒரு தரம் கவனிக்கையில் இந்த செய்தி அதுக்கு என்ன பேர் செத்தவர்
மாவிசேனா அவரை பிடிச்ச நான், சுமந்திரனை பிடிச்ச நான், எல்லாரோடையும் கலைச்சேன் நான். விளங்க இல்லையோ? அப்போ இப்படியா இது கேட்க நான் அவைக்கு சொல்ல போகிறேன், இதை நீங்கள் அளக்குறேன்டா அந்த 5 அளக்கும். நான் அப்படி ஓமன்னு சொல்லி போட்டேன் அளக்குறது. எனக்கு 20 இன்னைக்கு அந்த செயற்பாட்டை நிப்பாட்டி உங்களுக்கு சுவம் தம்பி இல்லை சொல்லி போட்டு எவ்வளோ காலம் நீங்கள் இதில் விட்டுட்டு நமக்கு வாங்க. அப்போ அவைகளுக்கு வழக்கு போட அவை இவ்வளவுதான் என்று நிற்பினோம் வாங்க. அப்போ இந்த டிஎஸ் சொன்னார் அந்த இந்த 28 எடுத்து தரலாம், ஆனால் அளக்க நான் சொல்லித்தானே அது போட்டேன். அனுமதியே இல்லை, பெரிய செயலாளர் அனுமதியோட தான் உங்களோட அனுமதி கொஞ்சம் தொடர்ந்து போடா. நீங்களும் போடுங்கள், நானும் போடுவேன். கொஞ்சம் போடும். 15 வருஷமா நான் போராடி கொண்டு 15 வருஷம் நீங்க சொல்லுங்க எப்ப எடுத்து தருவீங்களா? எனக்கு தர தேவையில்லை. இப்ப அளந்துட்டாங்கடா இந்த காணியெல்லாம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சேவியர் தான் வந்து ஒட்டினது. இப்ப ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால சேவியர் தான் ஒட்டினது. இடம் உரிமையாளர் தான் வெறும் ආවට පස්සේ ප්‍රශ්නයක් ඇති කරගන්න මේලට ඕන මෙතනදී පාඩේ මම අදහස් පළ කරා. தம்பி உள்ளதுக்கே போட்டுருவாங்க. රජයේ නිලධාරී ටික ඉන්නේ කියන්නේ මෙතන. රජයේ නිලධාරී ටික ඉන්නේ. අනිත් අය එන්න ඕනේ නැහැ. நீங்கள் continue on real acquisition and agriculture complete பண்ணப்பட்டிருக்குது. ஒரு ஆள் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இல்லை. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு செக்ஷன் வந்துருக்கு. அதுக்கு ஆல்ரெடி செக்ஷன் செய்தாச்சு. செக்ஷன் 5க்கான லேண்ட்மார்க்கிங் செக்ஷன் வந்தது. அந்த லேண்டுக்குள்ளே இப்போ ஓனர்ஸ் சொல்லி வந்து உங்களுக்கு அந்த அளவீடு இந்த நோக்கத்துக்கு அளவீடு பப்ளிக் பாக்கி விலங்குதானே. அப்ப உங்களோட காணியை எடுக்க போறாங்க, ராணுவத்தை தான் எடுக்க போறாங்க. தெரிஞ்சோன்னா கொடுக்குறீங்க, தெரிஞ்சோன்னா கொடுக்குறீங்க, ராணுவத்துக்கு கொடுக்குறீங்க தெரிஞ்சோண்டு. ஐயா இந்த இதெல்லாம் என்ன விளங்குது அவரே சொல்லிட்டாரு. இது விளக்கம் சொல்லுது. தயவு செய்து வந்து இந்த அளவீட்டுக்கு ஒத்துழைக்க ஆகிங்க. சரி, அந்த அளவீட்டுக்கு ஒத்துழைக்காங்க தயவு செய்து. அளவீடு ஐயா அந்த நீங்கள் இன்றைக்கு அளவீட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டாம்.
சரி தயவு செய்து அளவீட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டாம் கொஞ்சம் அளவு ஐயா அளவீட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டாம் இந்த இனத்துக்கு எதிராக செயல்பட வேண்டாம் இனத்துக்கு எதிராக ராணுவ இந்த இன அழிப்பு செய்த ராணுவத்துக்கு இந்த இடத்தை கொடுக்குறது வந்து ஒத்துழைக்காதீங்கோ நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் தயவு செய்து வந்து ஒத்துழைக்காதீங்கோ 5 ஏக்கர் பின்னுக்கு விட்டுட்டு லங்கை படம் அப்ப நான் உங்களுக்கு காட்டாட்டி நீங்கள் 5 ஏக்கரையும் இல்லாம தானே சூழி வைப்பீங்க ஐயா இப்ப அது இல்ல அவரோட அரச உத்தியோகத்தர் அவரோடையும் போறீங்க நான் சொல்றது வந்து நீங்கள் இந்த இன அழிப்பு செய்த இந்த தமிழ் பெண்களை பாலியல் வெல்றவுக்குள்ளடக்கி இன அழிப்பு செய்த இந்த ராணுவத்துக்கு இந்த காணியை கொடுக்காங்க இந்த வடமாச்சி கிழக்கில் பல ஆயிரக்கணக்கான சனம் வந்து காணி இல்லாம இருக்கு சனம் கூட காசு தந்து வேண்ட தயாரா இருக்கு உங்களுக்கு காசு தான் தேவைன்னு சொல்லிச்சுன்னா அதை சனம் தர தயாரா இருக்கு தயவு செய்து வந்து இந்த ராணுவத்துக்கு காணி கொடுக்காங்க உங்களை மண்டாட்டமா கேட்கிறோம் மண்டாட்டமாக கேட்குறேன் தயவு செய்து கொடுக்காது உங்களை கும்பிட்டு கேட்குறேன் நான் உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் தான் கேட்குறேன் 15 வருஷமா செக்ஷன் 2 நோட்டீஸ் போட்டு எடுத்தவங்க நீங்களே அந்த வந்த வர இல்லையா அப்ப அந்த விஷயம் ரகசியமா செய்து எங்களுக்கு சுயரிக்கப்படுதுன்னு இன்றைக்கு தான் நாங்கள் இந்த நோட்டீஸை பார்க்கிறோம் நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம் தயவு செய்து வந்து இந்த காணியை உங்களுக்கு இந்த காணி வேற ஐயா இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் தரப்போற இழப்பீட்டுக்கு மேலதிகமாக 10 மடங்கு காசுக்கு நீங்க இந்த காணி சரி உங்களோட காணியை கொடுக்க வேண்டாம் அவன் சொல்லி இருக்கிறான் தான் இந்த காணி தயவு செய்து கொடுக்க தயவு செய்து கொடுக்காதீங்க உங்களை கும்பிட்டு கேட்கிறோம் உங்களுக்கு சும்மா சொல்லி இல்ல அப்படி இல்லையா நாங்கள் வந்து 15 வருஷம் எத்தனை வருஷத்துல எடுத்து தருவியா நாங்கள் போராடுவோம் காணி மீட்டு தருவோம் சரி அப்படி சொல்லாதீங்க 1000 ஏக்கர் காணி வந்து எங்கட போராட்டத்தால இன்னைக்கு வடமாச்சி கிழக்கிலே வந்து 1000 ஏக்கர் காணி ராணுவத்தின் பிடியிலிருந்து எல்லாம் விடுவிக்கப்பட்டதும் போராட்டங்களால தான் இந்த கடற்கரையோரத்துல வந்து எத்தனையோ ஏக்கர் காணி வந்து அளக்க வலிக்கிட்டு வந்து நாங்க தடுத்தாங்க அவ்வளவு காணிகளும் வந்து விடுவிக்கப்பட்டது போராட முன்னமே விட்டுட்டு போனவங்க எல்லா அப்படி சொல்ல ஐயா அந்த கதையில் வேண்டாம் உங்களுக்கு இந்த காணி மீட்டு தரப்படும் தயவு செய்து வந்து இந்த காணியை ராணுவத்துக்கு கொடுக்காதீங்க ராணுவத்தை வேணுமெண்டா ஒரு ஆச்சிரமத்துக்கு கொடுங்க டிஎஸ் ஆஃபீஸுக்கு இந்த தேவைக்கு கொடுங்க பிரதேச இல்லத்துக்கு கொடுங்க பிரதேச சபையை கொடுங்க அல்ல வடமாச்சி கிழக்கில் வந்து எத்தனையோ பொது தேவைக்கு கொடுங்க ராணுவத்துக்கு கொடுக்க வேணாம் சொல்றோம் ராணுவம் நீங்கள் வந்து தாராளமா இந்த காணியை வில்லுங்க அதுல பிரச்சனை இல்லை இதே பிரதேச இல்லத்தின் ஒரு விரிவாக்கத்துக்கு அல்ல பிரதேச இது ராணுவத்துக்கு ஒரு மாதத்துக்கு எடுத்து தருங்க வைப்போம் நீங்க இந்த அளவிட்ட நிப்பாட்டுக்கு ஒத்துழைக்காங்க நாங்க நாங்க உங்களோட நிற்போம் நீங்க ஒன்றும் யோசிக்க நாங்கள் போராடுறது உங்களுக்கு ஆத்தான் பொதுவாக வேடிக்கிறோம் கொடுக்காது මාහිමේ පෙන්නොත් මම මාහිමේ පෙන්නන්න ඕනේ. මම මාහිමේ පෙන්නන්න ඕනේ. දැන් මාහිමේ පෙන්නොත් මම වෙනම් කරනවා. அந்த கரையால தான் அந்த பின்னுக்கு போய் பார்க்கலாம் அந்த கரையால போய் தான் பார்க்கலாம் பின்னே இதுல வேற யாரும் இருக்கிறீங்களா இதுக்குள்ள உங்களுக்கு காணி இருக்குன்னு இந்த ராணுவத்தில் இப்ப இந்த பகுதி இருக்குல்லோ இதுக்குள்ள காணி இருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பக்கத்து காணி இதுக்கு காணி இதுக்குள்ள இருக்கு அவங்களுக்கு காணி அந்த திங்கள் கரையடையில் ஒரு குளம் ஒன்று இருக்கு 2013ஆம் ஆண்டு ஒரு படம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு சரியோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்களா தம்பி இவங்க எல்லாம் ஓடுறதுக்கு உங்களுக்கு இல்லை இருக்கும் இதில் எதுவும் கொண்டதான் மற்ற இதில் நம்ம இது இருக்குது சொல்கிற இப்போ இந்த 5 ஏக்கர் வந்து இந்த இதுக்கு மாமிக்காம் வேலிக்கும் இடையில இருக்கிறது வந்து தான் வேண்டியது எங்களுக்கு இந்த இடையக்குள்ள ஒரு துறை ஒன்று இருந்தது தாமரக்குளம் ஒன்று முதல்ல அது எங்கள் இடையில இருந்தது சேர்ந்து அதை இந்த லைனில் ஒரு தாமரை துறை ஒன்று இருந்தது
அது முதலுங்க அந்த இதுக்குள்ளானது இருந்தது. நீரை ஆட்டமோ தம்பி பாலையா ஆ பாலையா பாலையாண்டு அது வித்து போட்டிகள் அதான் வித்தது என்ன இதுக்கு வந்து இருந்தது. அது வித்து போட்டிகள் என்ன இதுக்கு வந்து நிற்குது அது வித்த அந்த காணி அவைகளோட போய் நான் கதைச்சேன் சரி விடுங்க அதெல்லாம் வளர்ந்து வித்தாச்சு மீனும் காட்டுறது பேர்ல பாலையாண்டா எனக்கு தெரியும் அவரோட எல்லாம் நான் கதைச்சேன் இந்த குறிப்பிட்ட இந்த ஆமி கேம்புக்குள்ள பிரிமிசஸ்குள்ள தேவதிரவு கல்லியடி என்ற 2 காணி இருக்குது சரியா இப்போ என்னன்னு சொன்னா அந்த கல்லியடி என்ற காணிக்குள்ள ஆமி எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்குது பவுண்டரி வெஸ்டர்ன் பவுண்டரி போய் எக்ஸ்டெண்ட் ரைட் உடனே இப்போ என்ன ரங்கனுக்கு இந்த காணி தேவதிரவு தான் இல்லை கிழக்கும் வடக்கும் அவர் வந்து எங்கன காணிக்குள்ள நிற்கிறார் தட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஹேவ் டு ரிஃபைன் அவைகளுக்கு காணி இருக்கு கல்வி தேவை சரியா எங்களோட மேற்கொள்ளையில் எல்லா கிழக்கு தேவரவ தோட்டம் அதாவது சபாரத்தின விஸ்வலிங்கம் சபாரத்தினத்துக்கும் மறுபேருக்கு முடியும் தேவரவ தோட்டம் எல்லா கிழக்கு இதுல படத்துல இருக்கு உங்களோட படத்துல ஆரம்பத்தின படத்துல இருக்கு இப்போ நீங்க டிஃபைன் பண்ணினா அவ்வளவுதான் உங்கள்ட்ட இல்லை இந்த குறிப்பிட்ட இந்த ஆமி கேம்புக்குள்ள உள்ள வெளியில் நீங்க அதுக்கு உங்களுக்கு தெரியாது பொறுங்க இல்ல இல்ல நோ நோ இல்லை இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொல்லி சொன்னா இப்போ இந்த 2013ஆம் ஆண்டு ஒரு பிளான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது சரியா இனிஷியல் சர்வே ஒன்று செய்யப்பட்டிருக்குது இனிஷியலாக ஒரு சர்வே ஒன்று செய்யப்பட்டு தான் இதில் எக்ஸ்டென்ட் கிடக்குது கிட்டத்தட்ட 27 ஏக்கர் காணி சரியா அப்போ இந்த 27 ஏக்கர் காணிக்கு தான் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது தேவதிரவின் முழு காணியும் இதுதான் இது மேற்கெல்ல வந்து இவியல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணினோன்னு இவர் வந்து எங்கட காணி கணிக்கிறார் யூ ஹேவ் டு சர்வை திஸ் ஃபர்ஸ்ட் நோ யூ ஹேவ் டு சர்வை திஸ் இஸ் தி டிஸ்போஸ்ட் பை தி ஸ்டேட் ஓகே இப்போ நாங்க என்ன சொல்ல இப்போ நீங்க வந்து இந்த பவுண்டரியை கண்டுபிடிக்க வேணும் தட்ஸ் ஆல் நாங்க சொல்றோம் இந்த பவுண்டரியை கண்டுபிடிக்கிறன்றது நீங்க ஒரு லைசென்ஸ் சர்வேட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவருக்கு மூலமா அவர் செய்யவனா இவர் போய் தடுக்கிறார் நான் சொல்றத கேளுங்க நான் இப்ப இதுல வந்திருக்கிறது இந்த பவுண்டரியை டிஃபைன் பண்றதுக்கு நான் இதுல வரையில பவுண்டரி டிஃபைன் பண்ண சொல்லி டிஎஸ் க்கு பிரசிடென்ட் போட்டுருக்கார் ஓகே டிஎஸ் க்கு போட்டா லெட்டர் போடணும் பண்ணி சொல்றீங்க போட்டா டிஎஸ் எங்களுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பணும் ரைட் ஆனால் இப்ப இந்த ரிக்வெஸ்ட் நீங்க செய்ய மாட்டீங்க இந்த ரிக்வெஸ்ட் நேரடியா இதுல தரறதுல எங்களால செய்ய ask me to come now man இங்க வாங்க எங்களுக்கு இப்படி அதாவது டிஎஸ் ஆபீஸ் ask me to come today அதை பற்றி எனக்கு தெரியாதம்மா டிஎஸ் ஆஃபீஸ்கார வந்தீங்க அதோட சொல்லுங்க நான் இப்போ என்ன சொல்ல வரேன்டா எங்களுக்கு டிஎஸ் இந்த ரிக்வெஸ்ட் நம்பர் ஒன்றோட டிஎஸ் சைன் பண்ணி எங்கள்கிட்ட சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு சரியோ ஒரு கடிதம் கொண்டு வந்தால் தான் நோட்டீஸ் போட்டதும் ரெண்டாவது ரெக்கார்ட் பண்ணது செக்ஷன் 551 ரெஜிமெண்ட் சேர்ந்து இப்போ வந்திருக்கிற விஜயபாகு ரைட்டில் அப்போ அவர் எழுதினவர் அவருக்கு என்ன பேர் இன்னொரு டிஎஸ் எழுதினவர் இது ப்ரோசஸ் திரும்ப தொடங்கணும் நாங்கள் இல்லையோ அந்த காயத்தை நாங்கள் அனுப்பிடுவோம் அப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் வருஷம்னா ப்ரோசஸ் திரும்ப தொடங்கி இப்போ 10 செக்ஷன் சொல்லி எல்லாமே ஒரே இதுக்குள்ள வருதா இல்லையா அது வேறு இல்லை இல்லை வேறு அப்படி டிஃப்ரெண்ட் ரெஜிமெண்ட் அப்படியா நானெல்லாம் காகிதம் எழுதி இருக்குதான் இல்லை இதில் இப்போ 551 பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் போடப்பட்டு இருக்குது அந்த இதுக்கு தான் ஆக்டிவ் பண்ண சொல்லி இது ஆனால் இப்போ லேண்ட் வேறு இப்போ ஓனர் சொல்கிற விஷயம் வேறு என்ன சொல்லி இப்போ நீங்கள் என்ன இதுக்கு எதிர்போட்டேண்ணா இல்லை நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்போ இந்திய சேவை என்ன சொல்கிறீங்க சேவை இது இவையால் ஒக்டிபை பண்ணி இருக்கிறதே இல்லையோ தான் என்ற இது அப்போ இப்போ 15 வருஷமாக மாட்டோன்ட்டு இருக்கிறோம் அப்போ இப்போ சொன்னால் இன்னும் நீங்கள் 10 வருஷம் இழுத்தும் வாங்க இல்லையோ வழக்கு போட்டால் அப்போ என்ன செய்ய இப்போ சஸ்பெண்ட் பண்ணி போட்டு திரும்ப தொடங்கும் என்னன்னு சொன்னால் ஐயா எனக்கு வந்திருக்கிற ரிக்வஸ்ட்டுக்குள்ள செக்ஷன் 2 செய்யப்பட்டிருக்கு இந்த செக்ஷன் 2க்கான அடுத்த ஸ்டெப்ஸாக தான் செக்ஷன் 5க்கு போயிடும் 551 பிரிகேடியருக்கு கொடுக்க சொல்லி தான் கெசட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அது போல தானே கெசட் நோட்டிஃபிகேஷனும் இருக்குது அதுவும் இருக்குது இப்போ இது சம்பந்தமாக உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது ஏஜிஎஃப்சி கூட தான் அந்த பிரச்சனையை சோர்ட் அவுட் பண்ணலாம் அது வரைக்கும் நடந்துச்சு இல்லை என்னதான் இருந்தாலும் நீங்கள் அதுக்குரிய
ஷார்ட் அவுட்டு அங்கே தான் செய்வோம். இப்போ எனக்கு வந்த வேலையை தான் நான் செய்து போட்டு அதுக்குரிய டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்குது, அப்படி உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் இல்லை ஐயா, நான் உங்களுக்கு அன்றைக்கும் அதைத்தான் சொன்னேன். நான் உங்களுக்கு அன்றைக்கு அதைத்தான் சொன்னேன். நான் எனக்கு கெஷட் பண்ணப்பட்டிருக்கு இந்த லோட் ஏயும் இந்த லோட் பியும். அது லோட் கவர்மெண்ட்டுக்கு தேவை 27 ஏக்கர் தான். சொல்ல வரேன்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு செக்ஷன் 2 கெஷட் பண்ணப்பட்ட காணியை தான் செக்ஷன் 5 கொண்டு போகுது. அட்வான்ஸ் பேசிங் செய்யப்பட்டிருக்கு. செக்ஷன் 5 லேண்ட்மார்க்கிங் பிளானாக வரப்போகுது. இதுபடி எழுதப்படும் தம்பி. இப்போ அலுவல் நடவாது. இப்போ இவையை விட்டுட்டு போக முடியலாம் வாங்கலே சர்வேஸ் பேருந்து அப்படியே அவங்க இருப்பாங்க. நீங்கள் போராடி ஒரு பிரயோசனமும் இல்லை. சும்மா எனக்கு தெரியும் தானே 15 வருஷம். இப்போ சரி, இப்போ நீங்கள் நீங்கள் என்ன எடுத்து நான் பிள்ளையாண்டி சொல்லி சொல்றேன். போடுதான் அது டிசைட் பண்ணும். அவங்க சொல்றாங்க ஆமி என்றா எல்லாம் ஒரே ஆமி தான். உண்மையாவே கசத்தில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பப்ளிக் அது அடுத்த கட்டமா அதுக்குரிய தேவைப்பாட செய்ய போறது. அது அடுத்த கட்டமா அது நடக்கும். அது நடக்கும். நீங்கள் போராடினாலும் நடக்கும். அதைத்தான் இதுல கூட செய்து போட்டாங்க. இந்த நாட்டில் அப்படியான நாட்டில் நீங்களும் அதுக்கு ஒத்து போனீங்கன்னா ஒத்து போனால் இன்னும் நல்ல அணியாக கூடிக்கொண்டு தான் போகும். முடியாத செயற்பாட்டை நிப்பாட்டும். இன்னைக்கு நீங்க சம்மதம் கொடுத்துட்டீங்களோ இந்த காணி பக்கத்து காணிக்காரெல்லாம் பேர் அவர் சொல்றது கேளுங்க. அவங்களுக்கு வேலை செய்ய விடுங்க. அவருக்கு வந்து ரிக்வெஷன் போட்டிருக்கு, அதை செய்து முடியுங்கன்னு சொல்லி வந்தேன். நீங்கள் சரி, அதுக்காக தான் நான் ஒரு கிழமை பீரியட் நோட்டீஸில் எல்லாருக்குரிய அறிவித்தலும் கொடுத்து இன்றைக்கு நான் வந்தேன். சரிதானே, இப்போ இது என்னுடைய சர்வே பார்ட் தான் சரிதானே. சர்வே பார்ட்டில் நான் வந்தது 1 வீக் பீரியட் நோட்டீஸை கொடுத்து நான் அன்றைக்கு வந்தது. சரி, அன்றைக்கு நான் சொன்ன விஷயம் இந்த ரேசிங்கில் இருக்க இந்த லேண்டுக்கு தான் எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்குது. கேஷட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த லோட்டையும் அது அடுத்த கட்ட ப்ரொசீஜராக அது அங்கே செப்பரேட்டாக போகணும். உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டை நீங்கள் அந்த லேண்டை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த லேண்டை நான் அதுக்குள்ளே வந்து அந்த லேண்டுக்கு கால் எடுத்து வைக்கலண்டா எனக்கு இப்படி ஒரு கடிதம் கொண்டு வந்தால் தான் நான் அங்கால வருவேன். எனக்கு என்ன வேலை தரப்பட்டிருக்கோ எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அந்த ரிக்வெஸ்ட்டுக்குள்ள நான் உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லை.
எனக்கு சொல்லப்பட்ட விவரம் ஐயா இந்த லொட் ஏயும் இந்த லொட் பி பிக்கு தான் அவருக்கு அலுவலர் வேற லோட் பிலாம் பிள்ளையா எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய கடிதத்தை கொடுங்க ஏஜி ஆஃபீஸுக்கு கொடுங்க அது அடுத்த கட்ட ப்ரொசீஜரா செய்யுங்க இப்போதைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுங்க எனக்காண்டி தான் வந்தேன் அவரே சொல்லிவிட நான் வந்த நடவடிக்கை ஏபி இந்த லோட்டுக்கு தான் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் இந்த லோட்டுக்கு நடவடிக்கை நான் மேற்கொள்ளலாம் மேலே 2013ஆம் ஆண்டு செய்யப்பட்ட வேலையை இன்றைக்கு நான் அதை திருப்பி அடுத்த ஸ்டெப்ஸ் கொண்டு போறதுக்காக நாம செக்ஷன் 2 போட்டு இது கண்டினியூ பண்ண போவாங்க அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்திருக்கேன் தம்பி இப்ப 15 வருஷமா தம்பி செக்ஷன் 2 போகுது 2013ஆம் ஆண்டு செய்யப்பட்ட நடவடிக்கையான செக்ஷன் 2013 செக்ஷன் 2 போட்டது அந்த நாள் தொடங்கி இதுவரையில கண்டினியூ பண்ணாம விட்டது நான் மறைச்சி நீங்கள் இல்லை கொஞ்சம் தெரிஞ்சா சரியா போடுது 1913 செக்ஷன் 2 எடுக்க நான் நிப்பாட்டி வச்சுனா செய்யப்படாது நான் இது உங்களுக்கு விற்க மாட்டேன். இப்போ எத்தனையாம் ஆண்டு 13 வருஷம் விட்டுட்டு இருந்தான் எனக்கு வேண்டாம் நீங்கள் போங்க. இப்போ வந்து 13 வருஷம் எனக்கு 60 நான் நீங்கள் இல்லை அப்ப நோட்டீஸ் போட்டு அங்க செய்தே பார்லிமெண்ட்ல போட்டு தான் நம்மளுக்கு எழுதினால் ஒரு டிபார்ட்மெண்ட் எழுதினா லெட்டர் அங்கே போகணுமோ அவங்கள்ட்ட போனதுன்னா அவங்கள்ட்ட ஃபைல் போனால் தேடி திரிவோம் ஏன் பியில் பிஏ வடிவம் நான் எல்லாம் ஆற்றுவதுபடி இங்கே ஒன்று சொல்கிறோம் இருப்பா லொட்டம் பி என்று என்ன இல்லை ஆட்ட சொல்கிறேன் ட்ரேசிங்கண்டா என்ன இல்லை ஆட்ட இப்போ நான் என்ன வரேன்டா இந்த பிஏ தான் நான் ஏஏ தான் சொல்கிறேன் நீங்கள் அளக்குறீங்கள்ட்டு சொல்கிறேன் இப்போ நான் எல்லையை காட்டுறேன் அந்த எல்லையும் படியில் நீங்கள் பேர் சொல்கிறாரு இந்த படத்தின்படி தான் தாங்க உறுதிப்படுத்திப்பட்டு போவோம் அவ்வளவுதான். அப்போ அதுக்கண்டா என்னது இல்லை அதான் இந்த படத்தின் மாதிரி உறுதிப்படுத்தப்படுறதை நீங்கள் சைன் பண்ணி எனக்கு தருவோம் அதே நாங்கள் சைன் பண்ணி அதைத்தானே ஐயா சொல்கிறேன் அதுதானே ஆரம்பத்தில் சொல்கிறோம் அதான் நான் பிள்ளையா செய்யலை நான் அதிகாரிகள் படம் பிள்ளையாண்டு தாங்காட்டுறது அழகு சொல்லியாக சொல்கிறேன் புது நாம்பி பிள்ளை என்று சொல்லி நான் எல்லாரோடையும் வாதாடி கொண்டு வா இல்லை 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 தம்பி தம்பி ரூபன் என்ன ரூபன் Ruben government survey Jaffna. Army camp Tevaturavu Sambia but dash Maradan Gurney. The tracing done for section 2 excluded 5 acres from the original plan. It is important that the tracing for section 5 should include all my land according to the deeds. Yeah? Oh, அதனால நீங்க next one that you are going to DS will have to send separate. இல்லை இப்போ இந்த இஷ்யூஸ் இருக்கிறதால இன்றைக்கு இப்போ என்ன செய்யணும்
விஷயம் சொல்கிறீங்க விஷயம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் அளக்க வேண்டாம் அல்லது அதுக்குரிய நோட்டீஸ் எனக்கு தந்தீங்கன்னா தான் நான் இதுலேருந்து லீவ் பண்ணலாம். நான் இதுலேருந்து திரும்பி போகிறதுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு இந்த கடிதத்தை கொண்டு வந்தால் நான் கூட கொடுத்தேன். நான் எந்த ஆஃபீஸில் I will only show the boundaries, including the 5 acres. I will not sign and show the wrong boundaries. சரிதானே நான் போட்டிருக்கேன் தம்பி including the 5 acres. I will only show the boundaries including the 5 acres. I will not sign. I will not sign and show the wrong boundaries. அதான் இல்லை ஓகே இந்த விஷயம் ஓகே. அதனால் நான் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து திருப்பி ரேசிங்கை ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் வந்து அதை மேற்கொள்வோம்னு சொல்லி இந்திய வேலையை ஸ்டாப் பண்ண சொல்லி எழுதுங்க. I will do the necessary. இங்கே பாரும். ஹலோ அவருங்க டிஎஸ்ஓ. இப்போ நான் எழுதுறேன், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இனி முழுவதும் வளர்க்குறதுக்கு சொல்லி அந்த விஷயத்தை எனக்கு தந்து என்ன வருது necessary. ரிலீஸ் பண்ணுறதில்ல. நான் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு இந்த ஃபைலில் போட்டுட்டு நான் என்னுடைய அடுத்த ஃபைலில் தூக்குவேன். டிஎஸ் ஆஃபீஸ் உங்களோட பேர் என்ன தம்பி பார்க்கணும்? டிஎஸ் போடும். டிஎஸ் போடும். அவர்கிட்ட ஆஃபீஸர்கிட்ட பேர் போடுறேன். டிஎஸ் பேர் போடும். தம்பி டிஎஸ் இப்போ 10 டிஎஸ் நான் பார்த்தேன். அது சரியா அந்த கதையில வர்றவரான வேலையை செய்யணும். அதே மாதிரி தான் நெய்வேறும். வெறும் 6 ஜனவரி ட்ரான்ஸ்ஃபரில் போவார். நாங்கள் ஒரு தரம் இந்த இடத்துக்குன்னு சொல்லி அசைன் பண்ணப்பட்டாக்கள் இல்லை தானே. டிஎஸ் இது நீங்கள் தார காட்டுதான் எனக்கு தான் நீங்கள் அதில் பேர் போடலாம். அதில் இந்த புள்ளியெல்லாம் நடுவே இருக்குது. நான் இப்போ 10 வருஷமாக உங்களை காணுறேன். 5 வருஷம். Start the process again. அதனால் இந்த வேலையை இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி தெற்கு மற்றும் மருதங்கேணி வடக்கு கிராம அபிவிருத்தி சங்கத்தின் எல்லைகளுக்கு இடைப்பட்ட பகுதியிலே J428 கிராம சேவையாளர் பிரிவில் இருக்கக்கூடிய தேவதுறவு என்று அழைக்கப்படுகிற ஒரு காணி துண்டை 25 ஏக்கர்கள் அதிலே அந்த காணிகளை சுயரிப்பதற்கான ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே இப்பொழுது ஸ்ரீலங்கா இராணுவம் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்றது. 10வது விஜயபாகு இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் அந்த இடத்தை ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கிறது. இந்த காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாகவே கூறி வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த காணி உரிமையாளர்களுக்கு தெரியாமலே 20 ஏக்கர் காணிகள் அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எஞ்சிய 5 ஏக்கர் காணிகளை அளவீடு செய்வதற்கென்று ஒரு அறிவித்தல் போடப்பட்டிருந்தது. இன்றைய தினம் மருதங்கேணி தெற்கு பகுதியிலே தேவதுறவு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதி பொது தேவைக்காக அளப்பதற்காக சேவையர் நில திணைக்களத்தினர் வருகை தந்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த காணி உரிமையாளரும் வருகை தந்திருந்தார். இந்த காணி உரிமையாளர் இந்த காணியினை இராணுவத்துக்கு வழங்குவதற்காக அடையாளப்படுத்துவதற்காக வருகை தந்திருந்தார். ஏனென்றால் இது நீண்ட காலமாக இந்த காணியை மீட்பதற்காக அவர் போராடி வயதான காலத்திலே தனக்கு இந்த காணியில் கிடைக்க உரிமை இல்லாமல் போகுமோ என்ற ஒரு பயத்தின் காரணமாக இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்.
இது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இவ்வாறான காணி வயதாகின்ற காலத்தில் பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி வேறு ஒருவருக்கு இந்த காணியை வழங்கும் போது அவர்கள் அந்த காணியை பராமரிக்கின்றதோ அல்லது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற தன்மை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இராணுவத்துக்கு வழங்குவது என்பது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த பகுதியிலே அதிகளவான மக்கள் காணி இல்லாத நிலைமை காணப்படுகின்ற போதும் இந்த காணியை கொள்வனவு செய்வதற்கும் பலர் தயாராக இன்று கூட வருகை தந்திருந்தார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது இவ்வாறான ஒரு செயற்பாட்டை தமிழ் மக்களாகிய இந்த இவ்வாறான காணிகளை இராணுவத்துக்கு வழங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த காணி தொடர்பாக 2013ஆம் ஆண்டு இந்த காணி உரிமையாளருக்கே தெரியாமல் இந்த காணி அளப்பனவுக்கு ஒரு சமாதான நீதவானால உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கடிதம் இருப்பதாகவும் அதற்கொண்டே தாங்கள் காணி அளந்ததாகவும் இந்த சர்வே டிபார்ட்மெண்டால தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த காணி உரிமையாளருக்கு அந்த காணி அளந்ததுக்குரிய வரைபடம் கூட தான் அனுமதிக்கவில்லை என இந்த இடத்திலே கூறியிருந்தார். இவருடைய காணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காணியை விட்டு ஏனைய காணியை அளந்ததாக அந்த சர்வே டிபார்ட்மெண்டின் அந்த வரைபடத்திலே காணப்படுகின்றது. இது இந்த காணி உரிமையாளருக்கு தெரியாமல் அளக்கப்பட்ட ஒன்று. அதன் அடிப்படையிலே இந்த காணியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அளப்பதற்காக அடையாளப்படுத்துவதற்காக அவரை வருகை தருமாறு கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவருக்கு அந்த இடத்திலே ஒரு விருப்பமில்லாத தன்மை காணப்படுகின்றது. இடையிலே ஏன் இவ்வாறு ஒரு தளம்பல் நிலை ஏற்பட்டார் என்பது தொடர்பாக தெரியாத ஒரு நிலைமை காணப்படுவதுடன் அவர் தற்போது இந்த காணியை ரத்தினசிங்கமுடையதிரன் வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு. வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பானது இலங்கை பூராக தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்கள் இன மத மொழி கடந்து வேலை செய்கிறது. அந்த வகையில் வடமாட்சி கிழக்கு பிரதேச பிரிவில் மருதங்கனி 428 கிராம சேவை பிரிவில் தேவதுரோ என்ற இடத்துல தனிநபருக்கு சொந்தமான கிட்டத்தட்ட அவருடைய காணிகள் 27 ஏக்கர் அமௌண்ட்டில் இராணுவம் வச்சிருக்கின்றது. அந்த காணியை இராணுவத்துக்கு சுவீகரிப்பதற்காக நிலகளவ திணைக்களத்தால் அந்த சுவீகரிப்புக்கான நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸில் கூடி அவர்கள் ஒரு மயக்கமான செலவத்தை சொல்லியிருக்காங்க. சொன்னால் ஒரு பகிரங்க தேவைக்காக சுவீகரிக்கப்பட்ட என்ன தேவைக்குன்னு சொல்லவில்லை. இங்கே வந்த இடத்துல தான் அது முற்றுமுழுதாக இராணுவ கேம்புக்கு சுவீகரிக்கப்படுறது எங்களுக்கு புரிஞ்சு நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இது உறுதிப்படுத்தக்கூடிய அந்த வகையில் நாங்கள் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு தெளிவாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றதான் எங்களோட குறிக்கோளாக இருக்கின்றது, எங்களோட விஷனாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று வடமாட்சி கிழக்கு மருதங்கனி பிரதேசத்தில் மட்டும் 302 ஏக்கர். என் பெயர் சபாரட்னம் பிரதீபன். இந்த முன்னுக்குள்ள கேம்பும் இங்கால உள்ள காணியும் என்னுடைய ஃபாதர், என்னுடைய அப்பாவிற்கு சேர்ந்த காணி. அவர் பிள்ளைகளுக்கு எழுதினவர் 7 பேருக்கு. நான் தான் பவர் ஆஃப் அட்டர்னி எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறேன். இப்போ நான் 15 வருஷமாக இவியலோட இந்த காணியை தர சொல்லி தண்டிச்சு கேட்டு பார்த்து பொலிட்டிஷியன்ஸ், மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் காகிதம் போட்டு கஷ்டப்பட்டு இதுவரையில ஒரு முடிவும் தரவில்லை. ஆனால் இப்போது அவர் செக்ஷன் 2க்கு போய் செக்ஷன் 5க்கு கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லி அக்யூசிஷன் அதுக்கு எல்லையை காட்ட சொல்லி என்னை கேட்டவ. ஆனால் எல்லையை காட்டுறதுக்கு அவன் இந்த செக்ஷன் 2 ட்ரேஷிங்கில் 24 ஏக்கர் போட்டிருக்கு. உண்மையின்படி அந்த பக்கம் 28 ஏக்கர், இங்கால அவ ட்ரேசிங்கின் படி 5 ஏக்கர் போட்டிருக்கணும். உண்மை இந்த பக்கம் 7 ஏக்கர். அங்கே பின்னுக்கு போய் பார்த்தா பின்னுக்கு 5 ஏக்கர் காணி அப்படியே விட்டுருக்கு, பாதையும் இல்லாமல் அளக்காமல். அப்போ நான் சொன்னேன், அளக்குறேன்டா நீங்கள் முழுவதும் அளக்க வேணும். அந்த ட்ரேசிங் செக்ஷன் 2வில் கொடுத்த ட்ரேசிங் பிள்ளை நீங்கள் திரும்ப ப்ரோசஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கணும். அப்போ அதுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு எனக்கு தெரிவிச்ச கொடுக்க வேண்டாம் ஆமிக்குன்னு சொல்லி. ஆனால் நானும் 15 வருஷமாக கஷ்டப்படுறேன். இதுக்கு என்னென்றான ஒரு முடிவு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். என் சகோதரங்களும் இப்போ எல்லாரும், எங்களுக்கும் வயது போகுது, எனக்கு 75 வயது. இப்போ 15 வருஷம் 60 வயதில் எடுக்கிறத தண்டிக்கணும். ஆமிக்காரர் விடுற நோக்கம் இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேண்டும் எழுதியிருக்கணும், இது நாங்கள் கடைசி வரையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. இல்லையோ, நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ இந்த அளக்கிறதையும் பிள்ளையா, இந்த ப்ரோசஸ் எல்லாம் பிள்ளை. இப்போ இருக்கிறது விஜயபாகு ரெஜிமெண்ட் ஒரிஜினலாக கெசட் பண்ணிக்க ரெஜிமெண்ட் 551க்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லித்தான் கெசட் பண்ணினது. ஆனால் அதை கெசட் பண்ணி போட்டு அவையே பேருந்து அப்படியே விட்டுட்டு வேறு இடத்துக்கு போட்டினோம்.
அப்போ விஜயபாகு ரெஜிமெண்ட் வந்து உள்ளே இருக்குது. அப்போ த ப்ரோசஸே தேர் இஸ் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அதை கரெக்ட் பண்ணவும் இல்லை. ஆனால் டிஎஸ் அவையலும் 10 ஏக்கர் விஜயபாகு ரெஜிமெண்ட்டுக்கு கொடுத்தது அதில் இருக்க சொல்லி. ஆனால் அவை இன்னும் எழும்பாமல் இருக்கணும். நாங்களும் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்றும் சரி வருகிறது இல்லை. அதுதான் நான் முடிவு சொல்கிறேன். கிளம்பு மக்கள் பிரதிநிதிகள் வந்து குறிப்பிட்ட வந்து வடமராட்சி கிழக்குல பல மக்கள் வந்து காணி இருக்கிறதுக்கு வீட்டுக்கு காணி இல்லாம இருக்கீங்க. அவ்வாறானாக்கள் வந்து அதை காசு கொடுத்து உங்கள்ட்ட வாங்குறதுக்கு தயாரா நீங்கள் அப்படி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்களான்னு சொல்லி அதை முன்வைக்கணும். அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இல்லை அப்படி என்ன அது 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 சரி தம்பி, முதல் காணி எடுத்தால் தானே நான் கொடுக்கல. முதல் காணி எடுக்க நான்